புளியை வந்து கொதிக்கிற தண்ணியில் ஊற வைப்பேன். இது பண்ணினா தான் எனக்கு சமையலே. கருவேப்பிலை எடுத்துருக்கேன் ரசத்துக்கு வேணும்னு. இது அலம்பாத முடியாது நம்மளுக்கு. ஒரு 2 தக்காளி அலம்பி இதை பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். ஒன்றரை டீஸ்பூன் மிளகு, அதுக்கு ஈக்குவலாக ஜீரகம், கொத்தமல்லி விதை அதே அளவு. இப்போ அலம்பின கருவேப்பிலை இது நல்லா ஃபுல்லாக உருவி போட்டுடணும். கொஞ்சோண்டு பெருங்காயம், ஊற வச்ச புளி, 1 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, 1 பூண்டு தான் யூஸ் பண்ணுறேன். அதுவே வாசனைக்கு போதும். வேணுன்னா மேலே தட்டி போட்டுக்கலாம். இதை கரகரன்னு அரைச்சி நெய்யில் பொடியாக நறுக்கின கொத்தமல்லி தண்டோடு சேர்த்து வதக்கி ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டு அதை சிம்மரில் வச்சு ஒரு 30 செகண்ட்ஸ் ஆன உடனே மஞ்சப்பொடியும் உப்பும் போட்டு வேணுங்கிற குவான்டிட்டி ரசம் வர்றதுக்கு தண்ணியை விட்டு ஃப்ராதி ஆன உடனே நெய்யில் கடுகு, கொத்தமல்லி, ஒரு பல்லு பூண்டு தட்டினது, பொடியாக நறுக்கின தக்காளியை சீசன் பண்ணி மேலே போட்டால் கம கமன்னு மணக்கும் கருவேப்பிலை ஜீரக ரசம் ரெடி.